வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். இதுக்கு முந்தின 2 தொடர்ல தாய் உயிர காப்பாத்துறதுக்காக சிசேரியன், குழந்தை உயிர காப்பாத்துறதுக்காக சிசேரியன் என்ன கண்டிஷன்ஸ்லலாம் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். 3வதா இருக்கிற குரூப்ப பத்தி இப்ப பார்ப்போம். இவங்களுக்கு தாய் உயிருக்கும் ஆபத்தில்ல, குழந்தை உயிருக்கும் ஆபத்தில்ல. நார்மல் டெலிவரி ஆகறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனாலும் சிசேரியன் பண்றோம். என்ன மாரி கண்டிஷன்ஸ்? வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு தாய்மார் வராங்க. அவங்களுக்கு ஏற்கனவே முந்தின குழந்தையில குழந்தை பிறக்கும்போது, அந்த பிறப்புறுப்புகள்லாம் கிழிஞ்சி, மூத்திரப்பை, அந்த மோஷன் போற ஏனஸ் இதெல்லாம் கிழிஞ்சி, கஷ்டப்பட்டு அத ரிப்பேர் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தடவ நார்மல் டெலிவரி அலோ பண்றது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா, திருப்பி அந்த மாதிரி கிழிஞ்சுதுன்னா, நம்ம திருப்பி ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப டவுட்ஃபுல். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் நாம சிசேரியன் பண்ணிடுறது நல்லது. அடுத்தது, இப்ப ப்ரீவியஸ் டெலிவரி நார்மல் டெலிவரி ஆச்சு. ஆனா குழந்தை இறந்து போச்சு. என்ன காரணத்தினால நமக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது கூட என்ன காரணத்தினால தெரியல அப்படின்னும் போது, இந்த குழந்தைய பாதுகாப்பா ஒரு நேரத்துல எல்லாரும் சீனியர்ஸ் இருக்கிற நேரத்துல டெலிவரி பண்ணி அத காப்பாத்துறது நல்லது அப்படின்ற காரணத்தினால சிசேரியன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ முந்தின டெலிவரியில குழந்தைக்கு ஷோல்டர் டிஸ்டோஷியா ஏற்பட்டு, இப்ப இந்த ஷோல்டர் டிஸ்டோஷியா என்னன்னா, தலை வந்துரும், ஷோல்டர் மாட்டிக்கும். அப்போ கொஞ்சம் தலைய புடிச்சு இழுக்கும்போது ஒரு கை ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி ஒரு கை அப்படியே பேரலைஸ் ஆயிடும் குழந்தைக்கு. இப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அகெயின் திருப்பி நார்மல் டெலிவரி ட்ரை பண்றதுக்கு விருப்பம் இல்ல. என்ன ரீசன்னா, முந்தின குழந்தைய விட இந்த குழந்தை யூசுவலா பெருசா இருக்கும். பெருசா இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஷோல்டர் டிஸ்டோஷியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம திருப்பி சிசேரியனுக்கு போவோம். இப்ப திருப்பி திருப்பி அபார்ஷன் ஆச்சு அந்த லேடிக்கு. அதனால வயிறு வழியா அந்த கர்ப்பப்பை வாய் மூடுற தையல், அப்டாமினல் சர்க்லாஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சிசேரியன் மூலம்தான் ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது நல்லது. கர்ப்பப்பையோட கீழ்ப்பகுதியில பெரிய ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கு, இல்ல ஓவரியில பெரிய டியூமர் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லயும் குழந்தை நடுவுல மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டம் அப்படின்ற காரணத்தினால நம்ம சிசேரியன் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு சில சமயத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை தனியா இருந்ததுன்னா அதுக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண மாட்டோம். ஆனா 4-5 பிரச்சனை ஒருத்தங்களுக்கு சேர்ந்து வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி அத்தனை ரிஸ்க் எடுத்து பண்ண வேணாம், சிசேரியன் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்ற பிளான் பண்ணுவோம். என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்? இப்போ 40 வயசுக்கு மேற்பட்டு ஒருத்தவங்க டெஸ்ட் டியூப் பேபி பண்ணி கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பார்டர் லைன் பிபி இருக்கு, பார்டர் லைன் சுகர் இருக்கு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு கஷ்டப்பட்டு நார்மல்லாம் பண்ண வேணாம்ப்பா, நம்ம சிசேரியன் பண்ணிடலாம் அப்படின்னுவோம். இப்ப இதுவே வெறும் 40 வயசு மற்ற பிரச்சனை இல்லைன்னா நார்மல் அலோ பண்ணலாம். ஐவிஎஃப் 25 வயசு 30 வயசு வேற பிரச்சனை இல்ல, நார்மல் அலோ பண்ணலாம். மைல்டு பிபி நார்மல் அலோ பண்ணலாம். மைல்டு டயபெட்டிஸ் டெஃபினட்டா அலோ பண்ணலாம். பட் இது எல்லாம் சேர்ந்து மொத்தமா வரும்போது இத்தனை விஷயங்களை கண்டினியூஸா அந்த 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் மானிட்டர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது எல்லாருக்கும் டென்ஷன், தாய்க்கும் டென்ஷன், டாக்டருக்கும் டென்ஷன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம சேஃபா ஆபரேஷன் பண்ணி எடுத்துறது நல்லது அப்படின்றது ஒரு முடிவுக்கு வரதும் உண்டு. லாஸ்ட்ல அட் ரிக்வெஸ்ட் சிசேரியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தாய்க்கு அந்த நார்மல் டெலிவரியே ரொம்ப பயமா இருக்கு, ஏதோ காரணங்களால அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நேர்ந்த ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸாலேயோ, இல்ல என்னால வலி தாங்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்னாலேயோ, வேற சில காரணங்களால அவங்களுக்கு எனக்கு நான் சிசேரியன் தான் வேணும், நான் நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே இல்ல, எனக்கு சிசேரியன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லப்பா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நார்மலுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் பிடிவாதமா இல்ல, எனக்கு கட்டாயம் சிசேரியன் தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதையும் ஒரு பேஷண்டோட உரிமையா தான் நம்ம எடுத்துக்கணும். அப்பவும் பண்றது உண்டு. யூசுவலா அட் ரிக்வெஸ்ட் சிசேரியன் வேற எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல செய்யறதுக்கு நாங்க ஒத்துக்கிறது இல்ல. வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ அட் ரிக்வெஸ்ட் கேட்கறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒபிசிட்டி இருக்கு, ஒரு பிபி இருக்கு, டேட் தள்ளி போகுது, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா சிசேரியன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சிசேரியன்கிறது தேவையில்லாம பண்றாங்களா அப்படின்றது நிறைய பேருக்கு தோணும்.
பட் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த புரிதல் இருந்ததுன்னா, நீங்க ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. உங்க டாக்டர் சிசேரியன் சொன்னாங்கன்னா, ஏன்? பண்ணினா என்ன நல்லது? பண்ணாட்டி போனா என்ன கெடுதல்? அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க. எப்பொழுதுமே இப்பல்லாம் ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட தாய்மார்கள், கருவுற்ற தாய்மார்கள், அவங்க குடும்பத்தினர் எல்லாரோடையும் கலந்து பேசிட்டு, அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த முடிவெல்லாம் எடுக்கிறோம். ஸோ, அதனால எப்பொழுதுமே உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா, உங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு, அதுக்கு பிறகு நீங்க எந்த ப்ரொசீஜர் ஆனாலும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.